விலைக்கு வருகிறது. விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமஞ்சல் அதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசி நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்கள் தெளிவுரையுள் தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 46. அரியவை. மக்கள் ஆக்கையில் பிறத்தலே அரிது, மற்று அதிலும் துக்கக்கூன் குருடு ஊமையை துரத்தலும் அரிது, நற்குலத்திடை வருதலும் அரிது, ஞானத்தால் முக்கன் ஈசனுக்கு ஆட்படல் முற்றிலும் அரிதே. அரியவை. மக்கள் ஆக்கையில் பிறத்தலே அரிது, மக்கள் ஆக்கையில் பிறத்தலே அரிது, மற்றும் அதிலும் துக்க கூன் குருடு ஊமையை துரத்தலும் அரிது, நற்குலத்திடை வருதலும் அரிது, ஞானத்தால் முக்கன் ஈசனுக்கு ஆட்படல் முற்றிலும் அரிதே. ஒருவர் எல்லா பிறவிலும் சிறந்த மனித உடலில் பிறப்பது அரியது. அவ்வாறு பிறப்பதிலும் துன்பம் நிறைந்த கூன் குருடு அறிவால் 3 விழிகளை உடைய சிவபெருமானுக்கு அடிமையாதல் முழுவதும் அரிதாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். அரியவை. மக்கள் ஆக்கையில் பிறத்தலே அரிது, மற்று அதிலும் துக்க கூன் குருடு ஊமையை துரத்தலும் அரிது, நற்குலத்திடை வருதலும் அரிது, ஞானத்தால் முக்கன் ஈசனுக்கு ஆட்படல் முற்றிலும் அரிதே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவாம் பாகத்தில் உள்ள பாடலையும் கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 46வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்பம் நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.